ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல வந்திருக்க மிக முக்கிய தகவல்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் தாறுமாறா பேசி வச்சிருக்காரு, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு. ஈரானுடைய ஒரு ஐஆர்ஜிசி தலைவரை மறுபடியும் இஸ்ரேல் கொண்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அது இல்லாம இஸ்புல்லாவுடைய டெபுட்டி ஜெனரல் அவர்கள் இன்னைக்கு நாங்க பிளானை போட்டோம், இனி ஆக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல்ல நம்ம காசாவுடைய நிலவரம் பார்க்கலாம். நேற்றைய தினம் கூட தரைவழி தாக்குதலை வேற ஒரு பகுதியில இஸ்ரேல் ராணுவம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 17 பேர் கிட்டத்தட்ட சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனத்திலிருந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்க சமாதானத்துக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் அவங்களுடைய வேலையை அவங்க முறியடிக்காம செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம். அதுல இருந்தே தெரியுது இவங்க சமாதானத்துக்கு எந்த அளவுக்கு உடன்படுவாங்க இல்லைங்கிறது. நேற்றைய தினம் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க, சமாதான பேச்சுவார்த்தை. அதுல பார்க்கும்போது ஹமாஸ் தரப்புல இருந்து யாருமே பங்கேற்றுக் கொள்ளல. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து புதுசா பேசுற மாதிரி இருந்தா நாங்க வரல. ஏற்கனவே அந்த ஜூன் கடைசியில ஒரு முடிவை பேசி வச்சிருந்தீங்க, அந்த பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி இருந்தா வரோம், அதை பத்தி மட்டும் பேசுற மாதிரி இருந்தா நீங்களும் மீட்டிங்கை போடுங்க, இல்லாட்டினா இது வேஸ்ட் தான் சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா அமெரிக்கால சிஐஏ உடைய உளவு பிரிவுல இருந்து வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் மொசாட்ல இருந்து கலந்துருக்காங்க, கத்தார்ல இருந்து கலந்துருக்காங்க, எஜிப்ட்ல இருந்து பார்த்தா பிரதமரே கலந்துருக்காங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஆட்களோடு சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கு. எப்பயுமே சமாதான பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு தடவையில முடிவு சொல்ல மாட்டாங்க, அடுத்த சிட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாள் இழுத்தடிச்சிருவாங்க. அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தையும் நேத்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், எல்லாருமே பார்த்தா வந்த ஆட்களே திரும்பி வந்திருக்காங்க. ஒசாமா ஹம்தான் அவர்கள் எல்லாம் சொல்றாரு, நாங்க எப்பயுமே பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு சில ஆட்களை நம்ம நியமித்திருக்கோம், அவங்களே தான் திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே கத்தார் தரப்புலையும் சரி, எஜிப்ட் தரப்புலையும் சரி, அவங்களும் அந்த மாதிரி தான் கலந்துக்கிறாங்க. ஆனா இந்த இஸ்ரேல் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு பேச்சுவார்த்தைக்கு ஒவ்வொரு ஆட்கள் வராங்க. நேத்து மறுபடியும் புது ஆள் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு பழசுடைய எந்த ஒரு விஷயமுமே ஒரு கண்டினியூட்டியே தெரியாது. அவங்க புதுசா முழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த வேலையை தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முதல் தடவை ஒருத்தவங்க பேசிட்டு 2வது தடவை அவங்க வந்தாங்கன்னா முதல் தடவை பேசினதுக்கான பதிலை கேட்பாங்க அப்படிங்கறதுக்காக முதல் தடவை பேசினவங்களும் பிடிச்சி வச்சுக்கிறது, 2வதா புதுசா அனுப்பிச்சு விடுறது. அவங்க அதை பத்தி எனக்கு தெரியாதே அப்படிங்கிறது. இந்த மாதிரியே பார்க்கும்போது 8 தடவையாக ஆளை மாத்தி நேத்து கூட 8வதா ஒரு ஆளை விட்டுருக்காங்க. இதெல்லாம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்படுறவங்க செய்யக்கூடிய காரியமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் தரைவழியை இன்னும் ஊடுருவி பெருசு பண்ணிட்டு இருக்காங்க, மறுபக்கம் இந்த மாதிரியான வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்த ஈரானும் இஸ்புல்லாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்க முடியுது, கொஞ்சம் விரக்தி அடைஞ்சிட்டீங்க, இனி ஈரான்லாம் தாக்க மாட்டாங்க, அவங்க தாக்குவாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க தரப்புலேருந்து இன்னைக்கு என்ன செய்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, ஈரான் கண்டிப்பாக அவங்கள தாக்குவாங்க, தாக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏன் அவங்க தாமதிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஒரு பெரிய போருக்கு தயாரிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு அடி அடித்ததோட நிற்காது, ஏன்னா அமெரிக்கா எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் சும்மா ஈரான் இஸ்ரேல ஒரு ரெடி அடிச்சுட்டு விட்டுருவாங்க, இஸ்ரேல் வாங்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த தடவை கண்டிப்பா போரை ஈரானுக்கு எதிராக தொடுக்கணும். ஏன்னா இப்பவே தடுக்க முடியாட்டினா ஈரானை இஸ்ரேல் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஈரான்ல வளர்ந்துருவாங்க. இப்பவே அணு ஆயுத சோதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நிலைமையில இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா ஈரானை இப்பவே தட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இதை போராக்குறதுக்காகத்தான் அவங்க போய் ஹனியாவை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஈரானோடு போரை விரும்பாதவங்க இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால ஈரான் ஒரு அடியை நம்ம அடிக்கிறதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க தாக்குதலுக்கு ரெடி ஆயிருக்காங்களே, அமெரிக்காவுடைய போர் விமானங்கள்லாம் களமிறக்கப்பட்டு உள்ளது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதை பார்த்து அவங்க போருக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க, நீண்ட நாள் போருக்கு. அதற்கான விஷயங்கள் தான் அங்க போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு கூட நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 10வதுக்கு அணு ஆயுதத்தை அடுத்த லெவல்ல கொண்டு போறாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்குது, ஈரான்கிட்ட பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8-11 நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய மொசாட் தகவல் கொடுக்குது. அதுல 2வது என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் மேல போடுறதுக்கான வழி இருக்குது. அதை பேலஸ்டிக் ஏவுகணையாக அவங்க தயாரிச்சு வச்சிருக்காங்க அந்த வெப்பனை. அதை என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் மேல போடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இதை நம்ம நம்பலாமான்னு கேட்டா சுத்தமா நம்பவே தேவையில்லை. ஏன்னா அணு ஆயுதத்துல யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல போட மாட்டாங்க. இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு எதிராக நீங்க என்ன வேணா செய்யலான்ட்டு மத்தவங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரான் எங்க மேல அணு ஆயுதத்தை போடுறதுக்கான முயற்சியில இறங்கிட்டாங்க, அதுக்குதான் இப்ப தாமதிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட 8-11 பேலஸ்டிக் ஏவுகணை அணு ஆயுதத்தோடு கூடியதாக இருக்குது, அதுல 2 கரெக்டா இஸ்ரேல்ல போட்டுருவாங்க, அதோட இஸ்ரேல் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பீதியை கிளப்பி விட்டே இருந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலை காப்பாத்துறதுக்காக இஸ்ரேல் நீங்க என்ன வேணா செய்யுங்க,
அதுக்கு நாங்க சப்போர்ட், இஸ்ரேல் செஞ்சா தப்பே இல்லை, ஈரான் வந்து செஞ்சதை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஈரான் செய்யலான்னு இருக்காங்க, அதை இவங்க தெரிஞ்சுட்டு தான் இவங்க முதல்ல செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. அதுக்காக தான் வந்து இப்ப வந்து இஸ்ரேல் வந்து புரளை கிளப்பிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு செய்தி வந்து ஈரானை பத்திலாம் வருதுன்னா அதை நம்ம நம்பணுண்டே அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஈரான் வந்து அணு ஆயுத முயற்சிகள்ல இருந்துட்டு இருக்காங்க. எல்லா நாடுமே அணு ஆயுதத்தை வந்து முடிச்சு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதை முடிச்சு வச்சுட்டா அவங்களுக்கு ஒரு சேஃப் இருக்கும். அதற்கான வேலைகள் போய் கொண்டிருக்கு. ஆனா அணு ஆயுதம் தான் போடுவாங்கங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து பில்டப் கொடுக்கறதெல்லாம் வந்து நம்புறதுக்கே இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு இமேஜை போட்டு வேற வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இமேஜ்னு அது பாக்குறதுக்கு வந்து மேப்பு, அது ஃபுல்லா வந்து இஸ்ரேலுடைய மேப்பு. இஸ்ரேல்ல இந்த இடத்துல வந்து அணு ஆயுதத்தை போட போறாங்க, இஸ்ரேல் இப்படி அழிய போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு ஏஐ இமேஜ் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா பாதிப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு மனசு ரீதியா. இஸ்ரேல் பாவமே, அவங்க செய்யறதெல்லாம் கரெக்டு தான், அவங்களுக்கே ஒரு பாதிப்பு வரும்போது அவங்க வந்து ப்ரிகாஷனா எதுவும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் நினைக்கிற மாதிரி இருக்குன்னு தான் இந்த மாதிரியான பித்தலாட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ஹிஸ்புல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு கூட ஹிஸ்புல்லாவுடைய டெபுட்டி ஜெனரல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த நம்மளுடைய எனிமியான இஸ்ரேலுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அடியேன்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம், நாங்க முடிவு பண்ணிட்டோம், இதுதான் செய்ய போறோம், இப்படிதான் தாக்க போறோம், இதெல்லாம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க கேரி அவுட் பண்ணுவோம், அதாவது அதை நாங்க நிறைவேற்றுவோம், இப்படி முடிவெடுத்தோம்ல அந்த முடிவெடுத்ததை நாங்க நிறைவேற்றுவது மிக பொறுப்பு, அதுல எங்களுக்கு தோல்வி கிடைச்சாலும் சரி வெற்றி கிடைச்சாலும் சரி ஒன்னா நாங்க இருக்கணும் இல்ல அவங்க இருக்கணும், இந்த தடவை நாங்க ரெண்டுல ஒண்ணு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அப்ப நாம வந்து அங்க போரே வராதுன்னு சொல்றதுக்கு இல்ல, அங்க பதற்றமா தான் இருந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து வந்து அமெரிக்காவாகட்டும் எல்லா நாடுகளும் தயவு செஞ்சு இந்த லெபனான்ல இருந்து கிளம்பி வந்துருங்க, ஈரான்ல இருந்து கிளம்பி வந்துருங்க, அங்கெல்லாம் வந்து நாங்க வந்து எங்களுடைய ஃபிளைட்டை விட மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிகள்லாம் வந்து ஜாம் பண்ணி வச்சிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா போருடைய பதற்றம் அங்க இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா உடனே போர் கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்காது அப்படிங்கிறது வந்து இவங்க தாமதிக்கிறத வச்சே வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். சொல்லாம தான் அடிப்பாங்க, சொல்லக்கூடிய எந்த டேட்லயுமே ஈரான் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஏதாவது ஒரு டேட் சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா தாக்குதல் இருக்காது. அதுலயும் வந்து இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடியிட்டு தான் பார்ப்பாங்க. எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டு கடைசியா என்ன பண்ணிடுவாங்க, நாங்க ஒத்துக்கலான் இருந்தோம் அதுக்குள்ள இவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து பேச்சுக்கு இடம் இல்லாம தான் வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டு தான் வந்து இவங்க ஆரம்பிப்பாங்க. நேற்றைய தினம் கூட வந்து ஹிஸ்புல்லா கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து வளமையாக செய்யக்கூடிய தாக்குதல் தான். இதெல்லாம் வந்து போருக்கானதோ இல்லை வந்து பதிலடியோ அப்படி சொல்ல முடியாது. வியோட்சமான பகுதியில் 8ல இருந்து 12 அளவுக்கு வந்து கத்யூக்ஷா ஏவுகணைகளை வந்து அவங்க ஏவி இருக்காங்க. அங்க வந்து சுத்தமா அயன்டோம் வந்து டம்மியா போச்சு, சுத்தமாவே அது ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாளாக வந்து 8 வந்துச்சு, 6 தடுத்து 2 தான் விழுந்துச்சு, அந்த 2 வந்து விழுந்து எரிஞ்சதுதான் இத்தனை புகையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க. போன வாரம் வரையுமே ஏமாத்திட்டு இருந்தாங்க. இந்த வாரம் தொடர்ச்சியா 3-4 நாள் அங்க என்னதான் இருக்கு, அயன்டோம் எத்தனை தான் தாங்கும்னு சொல்லிட்டு இவங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இவங்க வந்து அந்த கிரேட்ஸமான பகுதியெல்லாம் குறி வைக்கிற காரணம் என்னன்னு பார்க்கும்போது அது லெபனானை சேர்ந்த பகுதி, அதை தான் இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாவே தெரிஞ்சிடும் மற்ற இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 3-4 நாள் அந்த கிரேட்ஸமானாவை வந்து தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. நிறைய பகுதிகள் எரிந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு வந்து அயன்டோம காரணம் கூட காட்ட முடியாத நிலைமைக்கு இப்ப இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படிலாம் வந்து பாத்துட்டாங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தா போர் ஆரம்பிக்கும் போது இத்தனை ஏவுனா அயன்டோம் வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், செய்யக்கூடிய எல்லா தாக்குதலும் துல்லியமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெசன் லேர்ன் பண்ணிப்பாங்க. இப்படி வந்து ஒரு பக்கம் வந்து நாங்க வந்து முடிவு எடுத்துட்டோம் அடிக்க போறோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்களும் வந்து ட்ரையல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். ஈரானுடைய ஐஆர்ஜிசியை சேர்ந்த முக்கியமான ஒரு நபர் வந்து இப்ப கொல்லப்பட்டிருக்காரு. இந்த தாக்குதல் நடந்து ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட ஆயிருக்குது. ஈராக்ல சிரியாக்ல இருக்கக்கூடிய நிலையங்கள்ல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதுல வந்து ஒருத்தர் ரொம்ப படுகாயமடைந்த தலைவர் வந்து ஐஆர்ஜிசியை சேர்ந்தவர் இப்ப வந்து 10 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல வந்து பயன் இல்லாம இறந்திருக்காரு. அதனாலதான் வந்து தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஈராக்லயும் சிரியால இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி படைகளெல்லாம் பின்னாடி வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஈரான். ஏன்னா அங்கதான் வந்து அவங்க தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களும் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து உடனடியாக ஒரு பெரிய ரியாக்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நம்ம முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதிசயமா தான் இருக்குது, ஆச்சரியமா தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும். வெஸ்ட் பேங்க் கூடிய மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் வந்து பார்த்தோம் நம்ம ரஷ்யாவுக்கு போயிருந்தாருன்ட்டு. ரஷ்யாவுக்கு போனவர் அப்படியே துருக்கிக்கு போயிருக்காரு. ஏன்னா துருக்கியில இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க வாங்க வாங்கன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இத்தனை நாளா கூப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நேற்று போயிருக்காரு. போனவர் என்ன பேசியிருக்காருன்னா தாறுமாறா பேசியிருக்காரு. எப்பயுமே வந்து இந்த மாதிரிலாம் அந்த மனுஷன் பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு அவர் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கிருந்து நான் நேரடியா எங்க போக போறேன்னு நினைக்கிறீங்க, வெஸ்ட் பேங்க்குள்ள போக மாட்டேன், காசாக்குள்ள தானே நுழைய போறேன். காசாக்குள்ள போய் என்ன பண்ண போறேன், என்னுடைய உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் காசாக்குள்ள போவேன். எங்களுடைய சகோதரர்களை நாங்க பார்க்க போறோம். யார் சகோதரர், அங்க இருக்கக்கூடிய போராளிகளை பார்க்க போறோம், எங்க மக்களை பார்க்க போறோம். நாங்க பிரிஞ்சிருந்தது போதும், நாங்க சேர்ந்துட்டோம், நாங்க ஒத்துமையா இருக்கோம். நாங்க அங்க போய் இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா அடுத்து என்ன பண்ண
பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்க போறோம். போறோம், இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறோம். நாங்க சுதந்திரத்தை வாங்குறதுக்கான முயற்சியில ஈடுபட போறோம். நாங்களும் ஒன்று சேர்ந்துதான் செயல்பட போறோம். இனி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஐநாவுடைய கவுன்சில் கொஞ்சம் கணக்கு எடுத்துக்கோங்க, எங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்துங்க, எனக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துங்க. இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்னை கொல்ல பார்ப்பாங்க நான் காசாக்குள்ள போனா, அவங்க கூட சேர்ந்தா. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் இதுக்கு மேல பொறுத்திருக்க போறதில்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு. நான் உள்ள போறேன், உள்ள போய் அவங்களுக்கு நல்லது செய்ய போறேன். இனி நாங்க பிரிய மாட்டோம். எல்லாத்துக்கு மேல எங்க சகோதரர்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேலு? சரணடைஞ்சாதான் நாங்க போரை நிறுத்துவோங்கிறாங்களா? நோ சான்ஸ், அதுக்கெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. எங்க சகோதரர்கள்லாம் வந்து சரணடையவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு துருக்கியில இருந்த அந்த பாராளுமன்றத்துல எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க தட்டுறாங்க தட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. இதுல நமக்கு என்ன சந்தேகம்னா, இவர் இதுக்கு முன்னாடியில இந்த மாதிரி பேச மாட்டாரு. துருக்கிக்கு போனணும், துருக்கியில வந்து எர்டோகானுடைய காத்தடிச்சிருச்சா, அவருதான் இந்த மாதிரி அப்பப்ப பேசிட்டு இருப்பாரு, ஆனா செயல்ல இறங்க மாட்டாரு. அந்த மாதிரி அப்பாஸ் அவர்கள் பேசுறாங்களா அப்படிங்கக்கூடிய சந்தேகமும் இருக்கு. இன்னொரு பக்கம் சைனா அன்னைக்கு கூப்பிட்டு பேசுனாங்க, இப்ப வந்து பார்த்தா ரஷ்யா கூப்பிட்டு பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இவர் இப்படி பேசி வச்சிருக்காருன்னா, இவர் உண்மையாலுமே மனசு திருந்திட்டாரா? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 88 வயசுலாம் தாண்டிடுச்சு, 90 வயசு ஆக போகுது. ரஷ்யாவே கூப்பிட்டு கேட்டது என்னது, அடுத்தது உங்களுக்கு அப்புறம் ஆட்சிக்கு யார் வருவா? ஏன்னா வந்து பாலஸ்தீன் விஷயம் வந்து பார்க்கும்போது இப்ப அங்க பிரச்சனையே வந்து இவங்க பிரிஞ்சிருக்கிறதா. அதுலயும் வந்து முக்கியமா இந்த தலைமைகள் தான் அது காரணமா இருக்காங்க. மஹ்மூத் அப்பாஸ்க்கு அப்புறம் யாரை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. அதனால அப்பாஸ் அவர்கள், போதும், இனி நம்ம எப்படி இருந்தாலும் சாவதான் போறோம், 90 வயசு ஆயிடுச்சு, சாவர காலத்துல ஒரு நல்லது செஞ்சுட்டு போனோம்னா கடைசி வரையும் நம்ம பேர் இருக்கும்னு சொல்லிட்டு நல்லது நினைச்சாரும் நினைக்கலாம். அப்படி இல்லை வந்து கண்டிப்பாவே வந்து இறைவன் ஒரு மாற்றத்தை மனதில் ஏற்படுத்தியிருந்தாலும் ஏற்படுத்தியிருக்கலாம். இப்படி ஒரு பேச்சை வந்து பேசியிருக்காரு. ஆனா பேசினதெல்லாம் சரி, துருக்கியிலிருந்து வந்து இவர் என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். கண்டிப்பா இவங்க சேர்ந்தாங்கன்னா தான் அங்க சுதந்திரம் கிடைக்கும், போர் நிற்கும். இல்லாட்டினா ஒண்ணுமே நடக்காது. இப்ப கூட வெஸ்ட் பேங்க்ல தாக்குதல் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இவர் இன்னைக்கு பேசினது வந்து ரொம்பவே வந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கு வந்து மாறி இருக்குது. பார்க்கலாம் பேச்சு வந்து எந்த அளவுக்கு செயலாக மாறுதுன்னு சொல்லிட்டு. இதுல இருந்து இப்ப வந்து முக்கியமான செய்திகள். நம்ம இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.